அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். குட்டி காவேரிய விஜய் கிளாஸ் ரூம்ல விடுறாரு. குழந்தை உள்ள போறதுக்கு முன்னாடி, அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்க இங்கே இருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க வெளியிலே இருங்கப்பா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒன்னா வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. உடனே நம்ம விஜய் சொல்றாரு, அப்பெல்லாம் இல்லம்மா, மிஸ் எல்லாம் திட்டுவாங்க, என்ன கிளாஸ் ரூம்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில தங்க விட மாட்டாங்க, நான் வீட்டுக்கு போறேன், டாடி அப்புறம் உன்னை கூட்டு போறேன்னு சொல்றாரு. இல்லப்பா இங்க யாருமே எனக்கு தெரியாது, புதுசா இருக்கு, புது இடமா இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பான்னு சொல்றா. அதெல்லாம் இல்லை செல்லம், நீ இங்கே இரு, நீ ஃபுல்லா கிளாஸ் நல்லா இருக்கும், அவ்வளோ லெசன்லாம் எடுக்க மாட்டாங்க, சீக்கிரமா விட்டுருவாங்க, டாடி உன்னை கூட்டு போயிடுறேன். மனசே சரியில்லாம வீட்டுல ஒரே புலம்பிட்டு இருக்காரு. விஜயோட தாத்தாவும் சொல்றாரு, ஏன்டா இது மாதிரி பண்ற, குழந்தை ஏற்கனவே ஸ்கூலுக்கு போலியா, போனவ தானே, ரொம்ப இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கே. இல்ல தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழந்தை இன்னைக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னா, டாடி இங்கே இருங்கன்னு சொன்னா, அதை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா இவரு விஜய் தம்பி இப்படி பண்றாரு, குழந்தைய இந்த கொஞ்ச நேரமே பிரிஞ்சிருக்க மாட்டாரு, தோ வந்துட போறான்னு கொஞ்ச நேரத்துல, இன்னும் அவளை பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அமிச்சிட்டு அவ்வளவுதான் நினைக்கிறேன், இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தாவும் என்னடா ஊர் உலகத்துல யாருமே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலையா, எல்லாமே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இது மாதிரி ரொம்பவும் இதுவா இருக்கக்கூடாதுடா, அவளும் தனியா போல்டா இருக்கணும்ல, குழந்தை தானடா, ஸ்கூல் போயிட்டு வந்துருவா விஜய், கவலைப்படாத. நம்ம காவேரியும் செலக்ட் ஆயிட்டு அந்த யூகேஜி ஏ செக்ஷன், அந்த குட்டி காவேரி இருக்காங்கல்ல அந்த செக்ஷனுக்கே வந்துடுறாங்க. ஆனா இந்த குட்டி காவேரி மட்டும் அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்து காவேரி என்ன பண்ற, என்ன செல்லம் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க என்னன்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டாடி வேற என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, புது இடமா வேற இருக்கே அப்படின்னு குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. உடனே காவேரி வேற, அதெல்லாம் அழக்கூடாது, ஏற்கனவே நான் உன்னை பார்த்தேன்ல, நீ ரொம்ப போல்டான கேர்ள் நினைச்சேன், ஏன் இப்படி அழுகுற, அழலாம் கூடாது அப்படின்னு சொல்றா. உன்ன மாதிரி தானே எல்லா குழந்தைகளும் இருக்கு, தைரியமா இருக்கணும், ரொம்ப ஜாலியா இருக்கும், நான் உனக்கு கதைலாம் சொல்றேன், கேம்ஸ்லாம் விளையாடலாம், சரியா, அழக்கூடாது, உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவன் அம்முன்னு சொல்லிடுறா. காவேரி தான் பேரை காவேரி சொல்லியிருந்தாள்னா காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. அவள் சொல்லாத அம்மு சொல்லிடுறா. எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நான் இருக்கேன்ல, எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறவன்னு அந்த குழந்தை ஓடி என்ன பண்ணுறா, காவேரியை கட்டி அணைச்சிக்கிறா. அந்த தருணம் காவேரிக்கு ஒரு இமோஷனலான மூமெண்ட் தான். கிட்டத்தட்ட உன் பேத்தி வயசு தாமா இருக்கும், அவள் என்னை அப்படியே கட்டி அணைச்சிட்டா பாரு, அந்த ஃபீலிங் என்னால் எதுனே சொல்ல முடியலம்மா, ரொம்ப அவளை பார்த்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமான்னு சொல்லிட்டு தாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே ராதிகாவும் ஷாக்கா வராங்க, என்ன இவ குழந்தை இது மாதிரி ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்காள்னு. அந்த நேரத்துல அவங்க அக்கா கங்காவும் கால் பண்றா. என்ன காவேரி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்தது கேக்குறாங்க. அக்கா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா, நாளைக்கு தான் நான் கிளாஸ் எடுக்க போறேன்,